பல்வேறு மாநிலங்களில் இருந்து 52 அணிகள் பங்கேற்கும் தேசிய அளவிலான கொடிப்பந்து போட்டியினை முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களில் நடப்பது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். வருகின்ற 19ஆம் தேதி வரை நடைபெறும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 17 வயதிற்குட்பட்ட பிரிவில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், கோவா, ஜார்க்கண்ட், கொல்கத்தா, டெல்லி, அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் இருந்து 27 ஆடவர் அணிகளும் 25 பெண்கள் அணிகளும் என 52 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறவுள்ள போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்படுகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகம் சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கூடைப்பந்து கழகத்தின் செயலாளர் ரகுத்தமன் தலைமையில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் இணைய வழியில் 5 கோடியே 15 லட்சம் ரூபாய் நூதன மோசடியில் ஈடுபட்ட மேற்கு வங்க இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் மேலாளராக இருப்பவர் சுகியா. இவருக்கு மார்ச் 23ஆம் தேதி அவரது நிறுவன உரிமையாளர் போல மர்ம நபரிடமிருந்து கைபேசியில் குறுந்தகவல்கள் வந்தது. அதில் நிறுவனத்தின் பணிகளுக்காக குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் 5 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை உண்மை என நம்பிய சுகியா 2 வங்கி கணக்குகளில் 2 பிரிவுகளாக ரூபாய் 5.15 கோடியை அனுப்பியுள்ளார். பிறகு உரிமையாளரை தொடர்பு கொண்டு பேசிய பொழுது மர்ம நபர் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இது குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் விசாரித்த நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் உத்தரவிட்டார். அதன்படி இணையவழி குற்றப்பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா, ஆய்வாளர் கீர்த்தி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நகுல் இஸ்லாம் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து அவரிடமிருந்த கணினி, கைபேசி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். இது குறித்து காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் கூறுகையில், புதுவையில் இணையவழி குற்ற வழக்குகள் சம்பந்தமாக இதுவரை 750க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் பணத்தை மீட்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் மாணவிகளை ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்த இருவரை முத்தியால்பேட்டை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்துள்ள நிலையில் மேலும் 4 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியைச் சேர்ந்த 13 வயது மாணவிகள் 2 பேர் கடந்த வாரம் திடீரென மாயமாகினர். இது குறித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவிகளை தேடினர். இதற்கிடையே மாணவிகள் அன்று இரவே வீட்டிற்கு திரும்பினர். அப்போது அவர்கள் களைப்பாக இருந்ததால் போலீசார் அவர்களை அழைத்து சென்று தனியாக விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. மாணவிகள் இருவரையும் கொருசுகுப்பம் வரவாடி தெருவைச் சேர்ந்த மீன் வியாபாரி 25 வயதாகும் புஷ்பராஜ், வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த 27 வயதாகும் ஏசி மெக்கானிக் மணிமாறன் ஆகியோர் காதலித்து வந்ததும் மாணவிகள் இருவருக்கும் வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்து தனியாக அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்தது. மேலும் 10க்கும் மேற்பட்டவர்கள் அந்த 2 மாணவிகளிடம் தனித்தனியாக காதலித்து ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த மாணவிகள் இருவருக்கும் மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்த புஷ்பராஜ், மணிமாறன் ஆகியோரை முத்தியால்பேட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மாணவிகள் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் 4 பேரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பயிற்சி முடித்த புதுச்சேரி சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குற்றங்களை தடுக்க புதுச்சேரி போலீசார் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சகம் சைபர் குற்றங்களை தடுக்கும் வகையில் கமாண்டோ எனும் சிறப்பு சைபர் பாதுகாப்பு பிரிவை உருவாக்கியுள்ளது. அதன்படி சைபர் கமாண்டோ தேர்விற்கு அனைத்து மாநிலங்களிலிருந்து 1128 பேர் பரிந்துரைக்கப்பட்டனர். இதில் 347 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு சென்னை ஐஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் 6 மாத பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநிலங்களிலிருந்து 10 பேர் பயிற்சி பெற்றனர். இந்த நிலையில் பயிற்சி முடிந்து புதுச்சேரி சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பயிற்சி முடித்த சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கி அவர்களை பாராட்டினார்.
இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் எதிர்கால நடவடிக்கைகள், காலி பணியிடங்களை நிரப்புவது, இரவு ரோந்தை அதிகரிப்பது, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, போதைப் பொருட்களை தடுப்பது, சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள், போக்குவரத்து நெரிசலை குறைப்பது, காவல்துறைக்கு தேவையான கட்டிட வசதிகளை உருவாக்கி கொடுப்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதனை உடனடியாக செய்வதற்கான காலக்கெடுவுக்குள் முடிக்க தீர்மானிக்கப்பட்டது என தெரிவித்தார். பழைய குற்றவாளிகள் கண்காணிக்கப்படுவதுடன் அவர்களுடன் தொடர்பில் உள்ள நபர்களும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் எனவும், தற்போது குற்றங்களை தடுக்க போலீசார் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி வகுப்பை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பை இன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி கோச்சிங் அகாடமியில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நீட் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு அதற்கான புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வழங்கி மாணவர்கள் எதிர்கால மருத்துவர் ஆவதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் பாஜக ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் மதர் குளோரி கோச்சிங் சென்டரின் உரிமையாளர் அந்துவான் பிரபு மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு பெண் பாடகரின் நினைவாக புதுச்சேரியில் நாளை 11ஆம் தேதி இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக பிரெஞ்சு இந்தியா வீணை கலைஞர் ரகுநாத் மானி தெரிவித்துள்ளார். எடித் கியோபனா காஷியன் என்னும் இயற்பெயர் கொண்ட எடித் பியாஃப் ஒரு பிரெஞ்சு பெண் பாடகர். இவரது பிரெஞ்சு பாடல்கள் மிகவும் புகழ்மிக்கது. அதனை புதுச்சேரிக்கு கொண்டு வந்துள்ளார். பிரெஞ்சு இந்திய வீணை கலைஞரான செவாலிய விருதாளர் ரகுநாத் மானி பிரெஞ்சு பாடலுக்கு ஏற்ப தமிழ் பாடலும் அதற்கேற்ப நடன நிகழ்ச்சியையும் இவர் நாளை மாலை நடத்துகிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரகுநாத் மானி, பிரெஞ்சு பெண் பாடகரான எடித் பியாஃபின் பதம் பதம் என்ற பாடல் மிக பிரபலமானது. இந்த தலைப்பில் நாளை மாலை 1 மணி நேரம் வீணை, பாட்டு, நாட்டியம் ஆகியவை நடத்த இருப்பதாக கூறினார். வீணை கலைஞரான ரகுநாத் மானி வீணை இசையை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் கேஸ் விருதுக்கு தமிழ் படங்கள் செல்வதில்லை, பன்முக கலைஞர்களை இணைத்து தரமான படத்தை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மகளிர் தின விழாவில் இருந்து தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்த உள்ளதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மகளிர் தின விழா சன்வே உணவகத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பல்வேறு பிரிவை சார்ந்த அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மகளிர் என 100கணக்கானோர் கலந்து கொண்டனர். மகளிர் தின விழாவில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், கடந்த 4 ஆண்டுகளாக அரசியல் பணி இல்லாமல் இருந்ததாகவும், தற்போது மகளிர் தின விழாவின் மூலம் தனது அரசியல் பயணத்தை தீவிரமாக தொடங்க உள்ளதாக தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த நீங்கள் எதற்காக அந்த தவறை செய்தோம் என்று நினைப்பதாகவும், மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் தொகுதி மக்கள் நல்லவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட 100கணக்கான மகளிருக்கு இலவசமாக பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 100கணக்கான மகளிர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் 3 சக்கர மோட்டார் வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 3 சக்கர மோட்டார் வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு 11 பயனாளிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வழக்கறிஞர்கள் அணிக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில தலைவர் குமரன் தலைமையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது அந்த அணியின் பொதுச் செயலாளர் ஜீவதேவா, துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன், புகழேந்தி, வர்மன், முத்துக்குமரன், செயலாளர்கள் குமரன், ஸ்ரீதர், விஜயகுமார், பிரேம்குமார், திருமலை ராஜன், இணை செயலாளர்கள் நாகராணி, ராஜா செல்வம், ராதாகிருஷ்ணன், புண்ணியமூர்த்தி, பொருளாளர் கோவிந்த், திருநாவுக்கரசு,
செயற்குழு உறுப்பினர்கள் சிவகுமார், அன்பரசன், சுந்தரராமன், ஜெயராமன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் உடனிருந்தனர். நடிகர் அஜித் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியானது. இதனையொட்டி அஜித் ரசிகர்கள் அவரது கட் அவுட் மற்றும் பேனருக்கு 20 லிட்டர் பால் அபிஷேகம் செய்து கொண்டாடினர். அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று அனைத்து திரையரங்குகளிலும் வெளியானது. திரையரங்கம் முன்பு ஒன்று கூடிய அஜித் தலைமை ரசிகர் மன்ற ரசிகர்கள் அஜித்தின் கட் அவுட் மற்றும் பேனருக்கு 20 லிட்டர் பால் அபிஷேகம் செய்து கொண்டாடினர். தொடர்ந்து திரையரங்கு முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். இது குறித்து அஜித் ரசிகர்கள் கூறும் பொழுது, நீண்ட நாட்களுக்கு பிறகு அஜித் நடித்த திரைப்படம் வெளியாகி இருப்பது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. மற்ற நடிகர் போல் இல்லாமல் தனது குடும்பத்தை பாருங்கள் என்று அவர் கூறுவது மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால் இன்று வரை நாங்கள் அஜித் ரசிகராக தொடர்கின்றோம் என்று மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி காமராஜர் வழியில் இன்றைய புதிய தலைமுறைக்கு ஒரு எளிமையாக ஊழலற்ற ஆட்சி, எப்பொழுதும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தலைமையை புதுச்சேரி அமைத்துக் கொண்டது இந்த மக்களுடைய வெற்றி என தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, பல்வேறு மாநிலங்களில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்திய நீங்கள் தற்போது புதுச்சேரியில் முதன்முறையாக விளையாட்டுப் போட்டி நடத்துவதற்கான காரணம் ஏன் என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த ஆதவ் அர்ஜுனா, மீனவர்களுடைய குழந்தைகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். கடலோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு விளையாட்டை அதிகமாக பயிற்சி கொடுக்கும் பொழுது இங்கிருந்து செல்லக்கூடிய வீரர்கள் தேசிய அளவில் அதிக பதக்கங்களை வெல்வார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமியிடம் தெரிவித்துள்ளேன். இதற்காக விளையாட்டு சங்கத்தை புதுச்சேரியில் துவங்குவதற்காக முதலமைச்சரிடம் கேட்டுள்ளோம். இந்திய கொடிப்பந்து சங்கத்தின் மூலம் உதவிகள் என்ன செய்ய வேண்டுமோ நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்தோம். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் துறையின் செயலருடன் பேசி முடிவு செய்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விளையாட்டு சங்கத்தை துவங்க வேண்டும் என முதலமைச்சர் கூறியிருக்கிறார் என்றார். மேலும் புதுச்சேரியில் முதல் முறையாக விளையாட்டுப் போட்டி துவங்கப்பட்டுள்ளது. இது அரசியலில் முன்னோட்டமாக இருக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், பொதுவாக விளையாட்டில் அரசியல் இருக்கக்கூடாது, அரசியலை விளையாட்டாக பார்க்கக்கூடாது என தெரிவித்தார். தனியார் பள்ளி ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் பள்ளி ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்று 15 வருடங்களுக்கு மேலாக தனியார் பள்ளி சங்கங்களின் சம்மேளனமும் அரசு ஊழியர் சம்மேளனமும் சேர்ந்து பல போராட்டங்களை நடத்தியும் கல்வித்துறை மெத்தனமாக செயல்படுகிறது என இதனை கண்டித்து சுதேசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் ராதாகிருஷ்ணன், ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் முனுசாமி, தனியார் பள்ளி சம்மேளன பொறுப்பாளர் கிறிஸ்டபர் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். ஆரியாங்குப்பம் சுப்ராய பிள்ளை தெரு விரிவு பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. ஆரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட சுப்ராய பிள்ளை வீதி விரிவு பகுதியில் சேதமடைந்துள்ள வடிகால் வாய்க்கால்களை அகற்றி புதிய வடிகால் வாய்க்கால்கள் அமைத்தனர். ரூபாய் 28,86,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உப்புளம் தொகுதியில் நேதாஜி நகர், பால்வாடி வீடு, அழகர் சாமி வீதியில் சிமெண்ட் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. உப்புளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர், அழகர் சாமி வீதி மற்றும் பால்வாடி வீதி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் எல் வடிவ வாய்க்கால் அமைத்து தர வேண்டி கோரிக்கை வைத்தனர். அக்கோரிக்கையை ஏற்று எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 24,87,720 ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி மூலம் தற்போது அப்பணி நடைபெற்று வருகிறது. அதனை நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பார்வையிட்டார். உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், ஒப்பந்ததாரர் தியாகராஜன், தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் அசில் கிருஷ்ணன், துணை செயலாளர் சாஜி, மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், கிளை செயலாளர்கள் சந்துரு, இருதயராஜ், ராகேஷ், மகளிர் அணி ஜோஸ்லின் ஆகியோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் ஆலோசனை கூட்டம் மற்றும் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு அறிமுக விழா தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் ஆலோசனை கூட்டம் மற்றும் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் அறிமுக கூட்டம் புதுச்சேரி குண்டப்பாளையம் பகுதியில் உள்ள முத்துரத்தின அரங்கம் பள்ளி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் காத்தவராயன் தலைமை தாங்கினார். மாநில ஆலோசகர்கள் அசோக்ராஜ், கோவிந்தசாமி, பொதுச் செயலாளர் மதிஒலி, நகர மாவட்ட தலைவர் கராத்தே சுந்தரராஜன், மாநில துணைத் தலைவர்கள் திருவேங்கடம், வைத்தியநாதன், செயலாளர்கள் அமரன், கனகராஜ், சத்யராஜ், காயத்ரி, மாநில பொறுப்பாளர்கள் இளவரசன், அன்பழகன், அய்யனாரப்பன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் புதுச்சேரி பகுதிகளில் பொதுமக்களின் அத்தியாவசிய பொது பிரச்சனைகள், அரசு பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்துதல், புதுச்சேரி நீர் ஆதார தேவை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் மணவெளி மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது. இதில் கோவிந்தசாமி, செந்தில்குமார், சசிகுமார், பழனி, கணேஷ் குமார், சந்திரசேகர், ராஜ், லியாக்கத் அலி, தனச்செயன், ராகவனந்தன், மதுரை முத்து, பாலதண்டாயுதம், ராமலிங்கம், தணிகை செல்வம், ஜான், அஜா, முத்துசாமி, பிரதீப், வினோத், நாராயணன், சக்திவேல், சங்கர், சிவ, ரகு, பிரகாஷ், தமிழரசன், பால் உள்ளிட்டவர்களுக்கு புதிய நிர்வாக பொறுப்பு அளிக்கப்பட்டது. இறுதியில் துணைத் தலைவர் வைத்தியநாதன் நன்றி உரையாற்றினார். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மேல் படிப்பில் என்னென்ன துறைகள் உள்ளன என்பதை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான கையேட்டினை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் உழவர்கரை தொகுதி மாணவர்களுக்கு வழங்கினார். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மேல் படிப்பிற்கு எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்பதில் கவனம் இல்லாமல் உள்ளனர். ஒரு சில துறைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து படிக்க ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வழக்கறிஞரும் சமூக சேவகருமான உழவர்கரை தொகுதியைச் சார்ந்த சசிபாலன் தன் சொந்த செலவில் உழவர்கரை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் படிப்பதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய துறைகள் எத்தனை உள்ளது என்பதை அறிவுறுத்தும்படி நோட்டீஸ் ஒன்றை அனைவருக்கும் வழங்கினார். இதில் மாணவர்கள் மதிப்பெண் குறைந்து தான் எதிர்பார்த்த துறை கிடைக்காவிட்டாலும் எவ்வளவோ துறைகள் உள்ளது எனவும் அந்த துறைகளில் நாம் தேர்ந்தெடுத்து படித்தால் நாம் முன்னேறலாம் எனவும் கூறினார். அதை பெற்றுக்கொண்ட மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் இவ்வளவு துறைகள் உள்ளதா என அதிசயித்தனர். மேலும் தான் எதிர்பார்த்த துறை கிடைக்காவிட்டாலும் இதில் உள்ள ஏதேனும் ஒரு துறையை நாம் தேர்ந்தெடுத்து படித்தால் வெற்றி நிச்சயம் என வழக்கறிஞர் சசிபாலனுக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டசபை எதிரே பாரதி பூங்காவில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலையை புனரமைத்து வரும் பொதுப்பணித்துறையினருக்கு புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் தேசிய விருதாளர்கள் சங்கத்தின் தலைவர் முருகையன் தலைமையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து அவர் கூறுகையில், கடந்த 10/12/2024 அன்று புதுவை சட்டப்பேரவை எதிரே உள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் சிலை வளாகத்தில் மண் புற்றுகளும் மண் துகள்களும் பராமரிப்பு இன்றி இரவோடு இரவாக சுற்று கம்பி வேலையில் கருப்பு நிற பெயிண்ட் எடுத்து மின்சார கேபிள் பராமரிப்பின்றி பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தது. இதை கண்ட புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் தேசிய விருதாளர்கள் சங்கத்தின் தலைவர் முருகையன் எனது தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வத்திடம் மனு அளித்தோம். அவரும் பரிசீலித்து புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளருக்கு அனுப்பி செயற்பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் மூலம் எஸ்டிமேட் போட்டு கடந்த 15 தினங்களாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிலை வளாகத்தில் தற்பொழுது உள்ள இரும்பு படிக்கட்டை மாற்றி சிலைக்கு மாலை போடுவதற்கும் மேலே ஏறுவதற்கு வசதியாக இரும்பினால் ஆன பெரிய படிக்கட்டும் மற்றும் இறங்குவதற்கு ஏற்ப ஒரு படிக்கட்டு வசதியும் ஏற்படுத்திட வேண்டும் என்றும், சிலை வளாகம் முழுவதும் மார்பிள் பதிக்கப்பட வேண்டும் என்றும், மின்சார கேபிள்கள் பாதுகாப்பான முறையில் சீரமைக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். வருகின்ற 14ஆம் தேதி அன்று டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளதால் இப்பணிகளை போர்க்கால அடிப்படையில் முடித்துக் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். ஆகவே எங்கள் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று சிறப்பாக பணிகளை செய்து வரும் புதுச்சேரி அரசுக்கும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ்ச்செல்வத்திற்கும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் ஆகியோருக்கு தனது சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிப்பதாக அறிவித்தார். மகாவீர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஜெயின் சங்கத்தினர் மகாவீர் சிலையுடன் ஊர்வலமாக வந்து உற்சாகமாக கொண்டாடினர். மகாவீரரின் ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி மாநிலத்தில் ஜெயின் சமூகத்தினர் மகாவீர் ஜெயந்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு பாரதி வீதியில் அமைந்துள்ள ஜெயின் கோவிலில் துவங்கிய பேரணியானது முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. பேரணியில் பங்கேற்ற ஜெயின் சமூகத்தினர் மகாவீர் போதித்த நெறிகளை மக்கள் அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வில் அமைதியும் இன்பமும் என்றும் தழைத்தோங்கும் என வலியுறுத்தினர். ஜெயந்தி விழாவை வரவேற்கும் வகையில் ஜெயின் சமூகத்தினரை பெண்கள் நடனம் மாறி கொண்டாடினர்.
புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.